ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சண்டே ஈவினிங் என்னடா செய்வோம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கால் பண்ணாங்க, வாங்கக்கா வீட்டுக்கு முன்னாலேயே ஓயூஜி ஃபுட் சிட்டின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது, ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வாங்க போவோம்னு சொல்லி. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். சரின்னு சொல்லி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுக்காக நடந்தெல்லாம் வரையில்லை, அதுக்கும் காரில் தான் வந்து நாங்கள் என்னென்னா அவ்வளவு காமான ரோடில் நடந்து வர அளவுக்கு சரின்னு வந்து இந்த மரப்படி மாதிரி வச்சுருந்தாங்க, அதில் ஏறி போயிட்டோம். கார் பார்க்குமே வந்து அவ்வளோ பெரிய ஒரு கார் பார்க் கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கா அல்லது எப்பயுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்றது தெரியாது, இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ சூப்பராக காரையும் பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்தாச்சு. மேலே வந்தால் விதம் விதமாய் வித்தியாசமாகன்ற மாதிரி அவ்வளவு கடைகள் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஆர்டர் பண்ணின பொருட்கள். ஆனால் பார்க்குறதுக்கே வந்து கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருந்துச்சு, அதே மாதிரி ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஓப்பன் கன்செப்ட் தான் வச்சுருக்காங்க. ஆனால் மழை வந்தால் வந்து மேலால் கவர் பண்ணி மூடுறாங்க. ஸோ அதனால் அதுவும் ஒரு பெனிஃபிட் தான், நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ ஓப்பன் கன்செப்டில் செம்மையாக இருந்துச்சு. அவ்வளவு கடைகள், எதை சாப்பிட்றது எதை விடுறேன்னு சொல்லி. ஆனால் எவ்வளவு இருந்தாலும் நான் வந்து ஏதாவது ஒரு டிஷ் தான் சாப்பிட போகிறேன். நானெல்லாம் ஃபுட் ரிவ்யூவுக்கு சரிப்பட்டே வரமாட்டேன். மேக்ஸிமம் ஒன்றை வாங்கியே நாங்கள் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அதனால் வந்து ஒரு மாதிரி என்னன்னு சொல்லி கடைசியாக ஆர்டர் பண்ணுறதுக்கே நிறைய நேரம் எடுத்தோம். நாங்கள் சுற்றி பார்த்து கடைசியாக பார்த்தா ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக போய் ஆர்டர் பண்ணியாச்சுன்னா மேடமை விட்டுட்டு போகலான்றதால ஒவ்வொருத்தராக போய் தான் நாங்கள் தேவையானதை ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேயே பே பண்ணிவிட்டு டேபிள் நம்பரை சொன்னால் அவங்க வந்து கொண்டு தந்துடுவாங்க. நான் வந்து இந்த மிஸ்டர் குரோப்போன்ற ஒரு கடையில் தான் இந்த ஃபிஷ்ஷில் வந்து அவிச்ச மீனில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்வாங்க, அதுதான் ஆர்டர் பண்ணான். சீஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு, டீசெண்டான ஒரு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதே அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தால் வந்து இங்கே வந்து ஸ்டீம் போட் சாப்பிடணும்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கடை உண்டு. ஸோ அதுக்குள்ளேயே இருக்குது. அதுக்கும் பின்னால் வந்து சைனீஸ் செக்ஷன் வச்சுருக்காங்க, சில இடத்துல போக் அதுகள் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்றேன்னா இதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் இங்கேயே வந்து சாப்பிட்லாம். சரின்ட்டு நாங்கள் கொஞ்சம் சாத்தே, லெமன் டீ அதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். சாத்தே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சிக்கன் விங்ஸ் வந்து அல்டிமேட், எப்போ போனாலும் நான் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து இதுதான் நான் ஆர்டர் பண்ணினேன் அந்த ஸ்நாக். இது வந்து சில்லி சாஸோட தந்திருந்தாங்க, அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அதிராவுமே வந்து அதை சாப்பிட்டா ஒரு ஹாஃப் ஒரு முக்கால்வாசிக்கிட்ட சாப்பிட்டா ஓகே தான், நல்லா இருந்துச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்நாக்காக தான் இருந்துச்சு. இந்த பழசுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மணக்கும், ஆனால் இது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் இதை சாப்பிட்றதுங்களுக்கு நிறைய நாள் எடுத்துச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷோட மனம் வரும். ஸோ இப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு பிறகு இப்போ அது எங்களுக்கு நல்ல ஃபேவரட் ஆகிட்டுது. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டு கடைசியாக வந்து செண்டோல்ன்ற ஒரு டெசர்ட் ஐட்டம், இதையும் வாங்கி குடித்தோம், நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.